நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி ஒரு மாதிரி சப்பாத்தி நான் போடுறேன். எப்படின்னா இந்த ஜவ்வரிசி சப்பாத்தி மாவு பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்கு இது மாதிரி பிரட்டி வச்சுட்டு இந்த பாருங்கள் ஜவ்வரிசியை போட்டு இப்படி மூடிடுங்க. மூடிட்டு திருப்பி நம்ம இந்த பாருங்கள் இப்படி பிரட்டிடணும். இந்த பாருங்கள் இப்படி பிரட்டினோம்னா இது நமக்கு இப்படி வந்து இது பிரட்டிட்டோமா. இந்த பாருங்கள் இதில் வந்து இந்த சட்டி எண்ணெய் காயுது. இந்த பாருங்கள் இப்போ வந்து உளுந்து வடைக்கு நம்ம போட்டிருக்கோம்ல, அது மாதிரி போட்டு அதுலேயே வந்து நான் ஜவ்வரிசி போட்டு இதை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, நான் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இதை பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த பாருங்கள் போண்டா மாதிரியும் போடலாம். இந்த பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். இந்த பாருங்கள் ஜவ்வரிசி அந்த உளுந்தில் ஜவ்வரிசி போட்டு டெய்லி ஒரே மாதிரி உளுந்து வடையே போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து இந்த பாருங்கள் சப்பாத்தி ஆயிடுச்சா. இந்த சப்பாத்தி ஆன உடனே இதை என்ன பண்ணணும், இதை அப்படியே பிள்ளைங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், அப்படியே கொடுக்க முடியாது. அதுக்காக இதை பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி இந்த தக்காளி தொக்கு இருக்குது. இந்த தக்காளி தொக்கு நான் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நம்ம நார்மலாக பண்ணுற தக்காளி தொக்கில் இந்த பீஸு இப்படி கட் பண்ணி சூடாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டுட்டு பாருங்கள் இப்படி கட் பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது. இது பாருங்கள் இந்த இதையும் நானே எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள் இதையும் எடுத்துக்கிறேன். இந்த வடையும் இந்த பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இந்த பாருங்கள் இதை போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த பக்கம் விஜயலட்சுமி பாட்டி செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சப்பாத்தியை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்கள் இந்த தக்காளி தொக்கு ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். நார்மலாக தக்காளி தொக்கு தான். நார்மலான தக்காளி தொக்கில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்கள் இப்படி வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து நல்லா இந்த பாருங்கள் இதுவும் வதங்கிடுச்சா. அந்த பாருங்கள் அப்படியே ரொட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நல்லா இருக்குது, இது வீடியோ போடலாம் அப்படின்னு இந்த பாருங்கள் இது வந்து அவ்வளோதான். இந்த பாருங்கள் ஓகே பாருங்கள் புரோட்டா சில்லி புரோட்டான்னு சொல்கிறோம்ல, இது வந்து வித்தியாசமாக சில்லி சப்பாத்தி. அதில் வந்து நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள் இந்த அவ்வளோதான். இது பார்த்தீங்களா இந்த வடை போட்டோமா. இந்த பாருங்கள் இந்த வடை அதாவது ஜவ்வரிசி வடை, அதாவது அந்த உளுந்த மாவில் நேற்று வடை போட்டிருந்தோம். அதில் இந்த பாருங்கள்
சப்பாத்தி. இதுலேயும் நம்ம வேணுனாலும் முட்டை போட்டுக்கலாம். முட்டை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முட்டையும் போட்டுக்கலாம். சில்லி சப்பாத்தி, ஜவ்வரிசி வடை சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நம்ம நார்மலாக உளுந்து நம்ம வடைக்கு எப்படி பண்ணுறோமோ அதை பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஜவ்வரிசி ஒரு 200 கிராம் உளுந்து போடுறோம்னா ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு போட்டு அப்படியே பரட்டி சுட்டோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அப்படியே நான் பச்சை மிளகாய் அதில் கொஞ்சம் போட்டு மாவில் ருப்பி இருக்கிறனால இந்த பாருங்களேன் ஜவ்வரிசி, இந்த பாருங்களா தெரியுதா, இந்த பாருங்களேன் ஜவ்வரிசி தெரியுதா, இந்த பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். அப்புறம் ஒன்று உங்களுக்கு வித்தியாசமாக வேறு ரெசிபி சொல்கிறேன். இப்போ இது வந்து சில்லி சப்பாத்தி. நான் பாருங்கள் ஜவ்வரிசி போட்டு சில்லி சப்பாத்தி கோதுமை மாவில் பிசைஞ்சிட்டு நான் செஞ்சு காமிச்சேன்ல அது மாதிரி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க.